No. நடிகர் ஆர்யாவை மையப்படுத்தி கலர்ஸ் தமிழ் சேனல்ல எங்க வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கிற ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷோ விஜய் டிவில நடத்தப்பட்ட பிக் பாஸ்க்கு அடுத்தபடியா மக்கள் மத்தியில அதிக வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியில கடைசியா ஜெயிக்க போற ஒருத்தர் தான் நடிகர் ஆர்யா கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது நேத்து நிகழ்ச்சியில நடிகர் ஆர்யாவுடைய நண்பரான சாந்தனுவும் அவரோட மனைவி கீர்த்தியும் ஸ்பெஷல் கெஸ்டா கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அதோட இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் கூப்பிட்டு தனித்தனியா பேசி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த வகையில குஹாசினியை பார்த்து பேசும்போது சாந்தனு ஒரு கொஸ்டின் கேட்டாரு. ஆர்யா உங்ககிட்ட எப்பயாவது அன்பேராவோ இல்ல ஃபேக்காவோ நடந்திருக்காரா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு குஹாசினி ஃபேக்காலாம் நடந்துகிட்டது இல்ல, ஆனா சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. எப்போன்னு கேட்டதுக்கு நேத்து அபர்ணதிக்கும் குஹாசினிக்கும் ஒரு போட்டி நடந்துச்சு. அதுல ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ல குஹாசினி டீம் தான் ஜெயிச்சாங்க. ஆனா கடைசி ரவுண்ட்ல அபர்ணதி ஜெயிச்சிட்டாங்க. அதன் மூலமா அபர்ணதி டீம் தான் ஆர்யா கூட ஸ்பெஷல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. இது எனக்கு மட்டும் இல்ல, எங்க டீம்ல இருந்த எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப அன்ஃபேர் மொமெண்ட் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு குஹாசினி சொன்னாங்க. இதுக்கு பதில் சொன்ன ஆர்யா, எனக்கு எப்பவுமே என்ன பத்தினதான் விஷயம் அப்படின்னா அது என்கிட்ட சொன்னாதான் பிடிக்கும். ஆனா குஹாசினி டைரக்டா இந்த விஷயத்த என்கிட்ட டீல் பண்ணாம பப்ளிக்ல வெளியில வந்து சொன்னது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாரு. அண்ட் இதுக்கு அடுத்தபடியா கீர்த்தி குஹாசினி கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதாவது நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, ஆனா அந்த தப்புக்கு நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொன்ன குஹாசினி, எனக்கு எப்பவுமே என் பேஷன் தான் முக்கியம். என் பேஷனால தான் நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். அண்ட் அதோட நான் ஒரு இண்டிபெண்டன்டான உமன். என்னோட பேஷனை பத்தி யாராவது தப்பா பேசினாலோ இல்ல என் பேஷனை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு யார் சொன்னாலும் அதை நான் காதுலயே வாங்கிக்க மாட்டேன், அதை நான் கேர் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இதுக்கு பதில் சொன்ன ஆர்யா, நான் எப்பவுமே அவங்களுடைய பேஷனை வந்து வேணான்னு சொல்ல மாட்டேன். அண்ட் யாரோட பேஷனா இருந்தாலும் அதை நான் சப்போர்ட் தான் பண்ணுவேன். இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் ஒரு சில விஷயங்களை நான் கேட்டுக்கவே மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு வகையில தப்பா தான் எனக்கு தோணுது அப்படின்னு ஆர்யா குஹாசினியை பத்தி சொன்னாரு. இந்த விஷயம் நடிகர் ஆர்யாவுக்கும் குஹாசினிக்கும் இடையில ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளத்துல பேசப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதை மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் டிஎன்ஏவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்க அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும்.